மே 18. எம் பெண்களின் கற்போ காற்றில் ஏலமிட, இனத்தின் உயிர்களை தோட்டாக்கள் முத்தமிட, பீரங்கி ஒளி தாண்டியும் எம் அழுகுரல் அகன்று ஒலிக்க, உலக நாடுகள் ஊமையால் ஓரம் நிற்க, உறுதி கொண்டு எம் இனத்தின் வரலாறு எழுதப்பட்ட நாள் முள்ளிவாய்க்கால் அப்படின்னு இலங்கையில ஒரு இடம். பாதுகாப்பு வலயம் அப்படின்னு சொல்லி சிங்களர்களாக எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல தமிழர்களை நிக்க சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு வலயம் தானே அப்படின்னு நம்பி போன தமிழர்களுக்கு என்னாச்சு தெரியுமா? 496 பேரும் செத்து போயிட்டாங்க. வானத்திலிருந்து வந்தது என்னமோ அவங்க வீசிய எரிகுண்டுகளும் அணுகுண்டுகளும் தான். அதுக்கப்புறமா 3330 பேர் படுகாயம் அடைஞ்சிட்டாங்க. இது எல்லாம் பண்ணது யாருக்காக அப்படின்னா, 24 மணி நேரத்துல தலைவர் பிரபாகரனை சரணடையணும் அப்படின்னு சொன்னதுக்காக தான். உலக நாடுகளே ஒரு தமிழனை பார்த்து பயந்தது அப்படின்னா அது பிரபாகரனை மட்டும்தான் சாரும். இந்த நாள் தமிழர்களுக்கும் சரி ஈழத்தமிழர்களுக்கும் சரி நேர்ந்த ஒரு மிக கொடூரமான ஒரு நாள். அதுக்காக தான் இந்த பதிவு. தமிழனா பிறந்து எது வேணா தெரியாம இருந்துக்கோங்க, தமிழ் ஈழத்தை பத்தி மட்டும் தெரியாம சுத்துறாருங்க. நன்றி.